வணக்கம். வணக்கம். இந்த மோகன் சி அப்படின்னு ஒரு டைரக்டரா, அவர் சினிமா படம் எடுக்கிறவரா. அவர் இப்போ பாஞ்சாலி 2 அதாவது திரௌபதி 2 அப்படின்னு ஒரு படம் எடுத்தாராம். அந்த படத்தில் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மகாராஜா எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு, போனாரு, வச்சாரு, செஞ்சாரு அப்படின்னு சொல்லி வன்னியர்களுடைய வீரத்தை நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு நான் காட்டினேன். ஆனால் அந்த வன்னியரில் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் யாருமே என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி ஒப்பாரி மேலே ஒப்பாரி வச்சு இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காப்படி. அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆயிருக்கு. என்னங்கிறத பார்ப்போம். கொண்டைய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய காமெடி ஒன்று இருக்கு. அந்த மாதிரி எவெல்லாம் எந்த விஷயமா எந்தெந்த வேஷத்தை போட்டுட்டு வந்தாலும் அவனுடைய கொண்டைய கரெக்டாக கண்டுபிடிக்கிறது தமிழ்நாட்டுடைய மக்கள். ஏன்னா அந்த கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி ஈரோட்டு கண்ணாடியை எல்லாரும் போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில எவன் என்ன மாதிரி பாசிச கருத்துக்களை, மதவாத கருத்துக்களை, ஜாதியவாத கருத்துக்களை, கொம்பு சீவி விடக்கூடிய கருத்துக்களை எவன் கொண்டுட்டு வந்தாலும் அவனை அடிச்சு ஓட விடுறது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய தனி சிறப்பு. அதன் அடிப்படையில் இந்த கேடு கெட்ட ஒரு போர்க்கி இந்த மோகன் சியா இவன் வந்துக்கிட்டு ஒரு RSS அடிமை, 1ஆம் நபர் அடிமை முண்டம். ஏற்கனவே 2-3 படம்ங்கிற பேரில் ஒன்று எடுத்து நாக்கு பிரயோஜனம் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இயக்குனர்னு தன்னை சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆள் மறுபடியும் ஒரு சினிமா படம் எடுத்துகிட்டு வந்து காட்டுன்னு நம்மகிட்ட காட்டியிருக்கா அப்படியா. ஆனால் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த நார்த்து தமிழ்நாட்டில் லைட்டாக கலெக்ஷனுக்கு அள்ளின இவருடைய பழைய படங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த கொம்பு சீவி விடக்கூடிய படங்கள் ஏதோ கலெக்ஷன் அல்லவும் மறுபடி இந்த பொறுக்கி ராஜான்னு ஒருத்தர் இருக்கான் ஊருக்குள்ள, அவனுடைய தூண்டுதலின் பேரில், அவனுடைய ஆலோசனையின் பேரில் மறுபடி இரு சமூகத்துக்கு எதிராக கருத்துக்களை நீ பதிவிட்டு ஒரு சினிமா படம் எடு, மேலே இருக்கிறவன் ஃபுல்லாக பார்த்துக்குவான்னு சொல்லவும் இவன் என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய தைரியத்தில் வந்துக்கிட்டு படம் எடுத்துக்கான். மேலே இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துக்கோனா கீழே ஒருத்தர் இருக்கிறார், அவர் நல்லா பார்ப்பார். எப்படி பார்ப்பார்னு கேட்டா, அனைவருடைய உள்ளத்திலையும் அங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எல்லாத்தையும் வெளியில எடுத்து போட்டு அவன் விழிப்புணர்வோட இருக்கானா அப்படிங்கிறத பார்ப்பார். அவர் தான் தந்தை பெரியார். அவருடைய கவர்மெண்ட் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால எவெல்லாம் இங்க வந்து ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்களை பதிவிடுறானோ அவனெல்லாம் ஓட விடுறது தான் நம்மளுடைய முக்கியமான லட்சியம். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவன் எடுத்துக்கூடிய படத்தை யாருமே சிந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுன்னு அழுகிறான். இவன் பேர் வச்சிருக்கான் பாருங்க, திரௌபதி அப்படின்னு சொல்லி. இந்த திரௌபதி அப்படிங்கிற அந்த பாஞ்சாலிங்கிற அந்த மகாபாரத கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அந்த கேரக்டர்ல இந்த திரௌபதியோடைய தனித்தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 கணவன் மற்றும் 6வது காதலன் கர்ணன் அப்படிங்கிற அடிப்படையில இவருடைய மகாபாரதத்துல இவருடைய கதாபாத்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். சமூகத்தை, அதாவது மகாபாரதம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் முட்டாள்களின் உளறல் அப்படின்னு சொல்லி அந்த அம்பேத்கர் சொன்னதுக்கான மூல காரணம், பெண்ணை எந்த அளவுக்கு இவனுக்கு வந்து கேடுகட்ட அளவிற்கு கொச்சைப்படுத்திருக்கிறாங்க, மனு தர்மம் எந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்தியிருக்குங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம் தான் இந்த திரௌபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 கணவன், இங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் சமூகத்துல வந்துகிட்டு வாழ்வினையர் ஒரு குடும்ப அமைப்புங்கிறது வந்துகிட்டு ஒரு ஆண் மற்றும் பெண்ணோட குடும்ப அமைப்புன்னு சொல்லி இன்னைக்கு சட்டம் நமக்கு வரையறை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில திரௌபதி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை, அதுவும் RSS BJPக்கு நல்ல உகந்த கதாபாத்திரம், அதாவது இங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு அழிப்பு, பண்பாட்டு ஒழிப்புங்கிற விஷயத்துல முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கிறது தான் இந்த திரௌபதிங்கிற கேரக்டர். நாம என்ன தெரியாம கேட்கிறோம்னா, ஒரு பெண்ணுக்கு 5 கணவன்கள் இருந்தால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்றானே. இவன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, நம்ம எந்த பெண்ணையும் கொச்சைப்படுத்தல, இவன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த மாதிரி திரௌபதியின் பேர் வச்சு அந்த மகாபாரத கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள்ல வரக்கூடிய அந்த கேரக்டர் மாதிரியே எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி இவன் கிட்ட என் வீட்டுல இருக்கக்கூடிய பெண் யாராவது கேட்டா, வாமா சந்தோஷம் உனக்கு பண்ணித்தரேன்னு எவனாவது ஒருத்தர் சொல்லுவானா?
இன்னொரு விஷயம் அப்படி சொன்னா அவன் முதல்ல எங்க இருக்கணும்? உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கணுங்கிறது வேற விஷயம். அப்போ அறிவுக்கு பொருந்தாத, வளர்ச்சிக்கு பொருந்தாத, எதற்குமே பொருந்தாத, மனித குலத்துக்கே பொருந்தாத இந்த என்ன சொல்றது? கேடுகெட்ட ஒரு கான்செப்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனாதானம் அதனுக்கு பொறந்திருக்கக்கூடிய புள்ள இந்த இந்து மதம்னு சொல்லிட்டு எவெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்க வர்றானோ, அவெல்லாம் மனித குலத்துக்கே விரோதி அப்படிங்கிறது வந்துகிட்டு, இங்க இருக்கக்கூடிய அனைத்து பகுத்தறிவாளருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் வந்துகிட்டு இங்க சனாதானிக்காக தான் நான் வாழுவேன், சனாதிக்காக சாவேன்னா நீ வீட்டுக்குள்ள உட்காந்து சாவு, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு வாழு. வீட்டை தாண்டி வெளியே வந்துட்டேன்னா இங்க இருக்கிறது வந்து அரசியல் அமைப்பு சட்டம். ஒரு கேடுகட்ட எச்ச பொறுக்கித்தனமா வெளியில வந்துகிட்டு நான் அரசியல் அமைப்பு சட்டம் மூலமா நான் வாழ்றேன், ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரக்கூடிய நல்ல மகசூலை ஃபுல்லா அறுவடை செஞ்சுக்கிட்டு நான் வந்துகிட்டு என்னுடைய ஆள் மனதில் நான் என் வேலையை செய்யும் போது வந்துகிட்டு நான் வந்து சனாதிக்காக தான் நான் இருப்பேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு மனநிலை பாருங்க. சனாதனிக்கிற என்னது? ஆண்டான், அடிமை, சதுர்வர்ணம், மயா சிஸ்டம், 4 வர்ண ஜாதி. அந்த ஜாதியின் அடிப்படையில் தான் நான் வாழ்வேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதன் அடிப்படையில் இங்க சவுதி அரேபியாவுக்கும் அங்க இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த வல்லாள கண்டனா கொல்லாள கண்டனா எனவோ கண்டேன் இவனுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வரலாற்று விஷயத்தை வந்துட்டு நான் வந்து வெளிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறை படிச்சா கேடு கட்ட அளவுக்கு இவன் எவ்வளவு கேவலமா வாழ்ந்திருக்காங்கிறது ஊரறியும் உலகம் அறியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய சவுதி மன்னரை வந்துட்டு இங்க இருக்கிற ஓட விரட்டினானா இங்க 30 வருஷமா தங்கம், முத்து, பவளம், யானை எல்லாத்தையும் கொடுத்து கப்பம் கட்டினவே எவன் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த அளவுக்கு வரலாறை திரித்தல், இங்க இருக்கக்கூடிய சமூக பதட்டத்தை உருவாக்குதல், இந்த மாதிரி நிறைய அயோக்கியத்தனமான வேலையை தொடர்ச்சியா இந்த RSS பாஜக கும்பல் வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கான முன்னோட்ட களமா இன்னைக்கு சீரழிஞ்சு போய் கிடக்கிறது வந்துகிட்டு மணிப்பூர்ல ஆரம்பிச்சு, உத்தரப்பிரதேசல ஆரம்பிச்சு, நார்த் இந்தியா ஃபுல்லா இவனுக்கு சக்சஸ் ரேஷியோ பண்ணிட்டு வரும்போது தமிழ்நாட்டில் இந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அல்லு செல்ற பொறுக்கி பண்ணாடைகளை ஃபுல்லா தூக்கிட்டு வந்து அவங்களுடைய ட்ரேடிங்ல வந்துட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சு இங்க தமிழ்நாட்டை ஒரு குட்டிச்சோரா மாத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்கவே நடக்காத ராஜாங்கிறது வந்து இந்த மோகன்களுக்கும் இந்த எச்ச பொறுக்கிகளுக்கும் தெளிவா தெரியும். ஆனாலும் அவனுக்கு என்ன பண்றாங்க? தொடர்ச்சி அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு வர்றான்னா நாம அசந்தரவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கு இவன் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த சினிமா படத்தை இந்த தமிழக மக்கள் புறக்கணிச்சதுக்கு நமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றியை நம்ம சொல்லிக்குவோம்.